தமிழ்நாட்டு அரசியலில் கக்கனை பற்றி தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. அவர் சுதந்திர போராட்டுக்காக பாடுபட்டார். அதுக்கு முன்னாடி மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே தாழ்த்தப்பட்ட சமுதாயங்கள் போக முடியாமல் இருந்துச்சு. அது தைரியமாக போன முதல் ஆள். அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பாருங்கள். கக்கன்னா யாருன்னே இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு மறந்து போய் இன்னைக்கு அவரோட இறந்த நினைவு நாள். அவங்கள விடுங்க, ஏன் நம்ம தலைவர்கள்லாம் எங்கே போனாங்க? காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, அவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தானவர். திருமாவளவன், ஜான் பாண்டியன், டாக்டர் கிருஷ்ணசாமி, ஏன் திமுகவில் இருக்கிற ராசா, கயல்விழி, மதிவேந்தன், இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க யாருமே கக்கனை பற்றி எந்த ஒரு தகவலும் போடல. ஏன்னா அவரை பற்றி இன்னைக்கு ஜஸ்ட்டு ஒரு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம அவரை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியிருக்கு. அவர் ஒரு அமைச்சராக இருந்திருக்கிறார். தி மேன் ஹூ டைட் புவர் அப்படின்னு அவருக்கு ஒரு பட்ட பேரே இருக்குது. ரொம்ப ஏழையாக இருந்திருக்கிறார். இது ஒரு குட்டி கதை இருக்குது, ஆனால் உண்மையான கதை. இவர் அமைச்சர்லேருந்து போன பிறகு இவர் உடல்நிலை குறைவாக இருந்தனால அப்போ ஜிஹெச்சில் இப்போ இருக்கிற ராஜீவ் காந்தி மருத்துவமனை இருக்கு இல்லையா, அதில் தரையில் படுத்திருந்தாராம். இந்த நியூஸ் எப்படியோ அப்போ இருந்து எம்ஜிஆருக்கு போயிட்டு அவர் அப்படி மனசு உடஞ்சி போயிட்டார். தமிழ்நாட்டில் சுதந்திரத்துக்காக போராடின ஒரு ஆள், ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலேருந்து வந்தவர், அவர் தரையில் படுத்திருக்கிறாராம். முன்னாடி அமைச்சராகவும் வந்திருக்கார். வைகை டேமே அவரால் கட்டினது தான். மேட்டூர் அணையை உயர்த்தினது அவர் தான். ஆனால் ஒரு பைசா கூட அவர் ஊழல்ங்கிற பேரில் எதுவுமே பண்ணது கிடையாது. இதை விடுங்க, அப்போல்லாம் அமைச்சர்களுக்கு எவ்வளோ வருமானம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? 300 ரூபா மாதம். இந்த 300 ரூபாயும் அங்கங்கே போகிற இடத்துல யாராவது கேட்டாங்களா கொடுத்துருவாராம். ஏன்னா அவருக்கு அப்போ அது தேவையில்லை. மனைவியே ஸ்கூல் டீச்சரில் தான் இருந்தாங்க. அந்த வருமானத்தில் தான் இது பண்ணால் இவருக்கு வீட்டுக்கும் எந்த வருமானம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். இவரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும். ஆனால் இன்றைக்கி ஏன் நம்ம எல்லாரும் அவரை மறந்துட்டோம் அப்படிங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய வருத்தம். வைத்தியநாத ஐயர் இவர் தான் கண்டுபிடிச்சு இவருக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் செஞ்சுருக்கார். வைத்தியநாத ஐயர் அந்த காலத்து சுதந்திர போராட்ட வீரர், ப்ளஸ் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்காக பல வேலைகள் செஞ்சுருக்கார். ஒரு ஐயராக இருந்தாலும் இந்த பையனை, கக்கனை, நல்லா படித்த பையன் அப்படி எடுத்து அவனை தூக்கி அவனை வளர்த்துருக்கிறாரு. இவர் 2வது அம்பேத்கர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இவர் உயர்ந்த மனிதன். ஏன்னா அம்பேத்கர் இருக்கும்போது அந்த இதில் எம்பியாக இருந்திருக்கார். மதுரையோட எம்பியாக நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே இருந்திருக்கிறார். முதல்ல இவர் செஞ்சது என்னென்னா, இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஜூன் 18ஆம் தேதி பிறந்தார். 1908 தும்பைப்பாடி, மேலூர், மதுரை கிட்ட பிறந்தார். இவங்க அப்பா பேர் பூசுரி கக்கன். அந்த ஊர் கிராமத்தில் இருக்கிற கோயிலுக்கு அவர் தான் பூசாரியாக இருந்தார். பள்ளிக்கூடம் போயிருக்காரு. 10ஆம் கிளாஸோ 12ஆம் கிளாஸ் வரைக்கும், 11ஆம் கிளாஸ் வரைக்கும் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். பிகேஎன் பாய்ஸ் ஸ்கூலில் தான் திருமங்கலத்தில் படிச்சிருக்கிறாரு. அப்போ தான் இந்த வைத்தியநாத ஐயர், இவர் நல்ல பையனாக இருக்கிறானே, இவனை தூக்கி இவனை இது பண்ணியிருக்கிறாரு. அப்போ மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள தாழ்த்தப்பட்ட சமுதாயர் யாருமே உள்ளே அனுப்ப மாட்டாங்க. ஆனால் அவர் போடின ஒரு போராட்டத்தினால கக்கன் தான் முதல்ல மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போய் தைரியமாக போய் சாமி கும்பிட்டு வந்தார். அதனாலேயே அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு நல்ல ஒரு பெருமை இருந்துச்சு. அப்புறம் அவர் கூட சேர்ந்தே ஒரு சுதந்திர போராட்ட வீரராக இருந்தார். ஜெயிலுக்குள்ளேயே 1 வருஷத்துக்கு மேலே இருந்து ரொம்ப சித்திரவதைப்பட்டு அனுபவிச்சிருக்காரு. விடுதலைக்கு அப்புறம் 1942 குவிட் இண்டியா மூமெண்ட்டில் ரொம்ப பெரிய லெவலில் போராடினால ஜெயிலுக்கு போனார். அப்புறம் 1946லேருந்து 50 வரைக்கும் அம்பேத்கர் கூட இருந்து அந்த நம்மளோட கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு இதை சரி பண்ணுறதுல அவர் கூட இருந்து வேலை பார்த்துருக்காரு. ஆனால் அது யாருக்கு நமக்கு அது தெரியல. அதுக்கப்புறம் காங்கிரஸில் ஒரு ரொம்ப முக்கியமான ஆளாக இருந்திருக்காரு. 1952 57க்கு எம்பியாக இருந்திருக்காரு மதுரையோட இதுக்கு. அவரோட வேலைகள் சிறப்பை பார்த்து காமராஜரே அவருக்கு தமிழ்நாட்டில் நீ வாழப்பா அப்படின்னு சொல்லிட்டு 1957லேருந்து 67 10 வருஷம் ஒரு அமைச்சராக இருந்திருக்கார். முதல்ல போலீஸ் துறை அவர் கையில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஹோம் மினிஸ்டராக இருந்திருக்காரு. அப்புறம் படிப்படியாக நிறைய அமைச்சர் இருந்திருக்கார். 10 வருஷம் இருந்திருக்காரு. 10 வருஷம் இருந்த பிறகுமே அவர் கையில் எந்த பைசாவும் கிடையாது. மனைவி டீச்சராக இருந்தனால அந்த செலவில் அந்த இதில் தான் வாழ்ந்திருக்கிறார். மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சராக இருந்திருக்கிறாரு, மினிஸ்டர் ஆஃப் ஹோமு. இவரை பற்றி இன்னொரு சிறப்பு கதை என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இண்டோ சைனாவா 1962 நடந்துட்டு இருந்தப்போ தமிழ்நாட்டில் இந்தியாவிலேருந்து யாருக்குமே காசு இல்லையா. அப்போ எல்லாம் அங்கங்கே பணம் வசூலிச்சிருக்காங்க. இவர் மேடையிலேருந்து இவர் பேக்கெட்டில் காசு இல்லைன்னு கூட்டத்தில் ஒரு தம்பி வடிவேலுங்கிறவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு இதில் அரசாங்கம் ஒரு தங்க செயின் கொடுத்துருந்தாங்க போல இருக்கு.
அவரை கூப்பிட்டு அதை கழட்டி அதை வந்து இந்தியாவுக்காக கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அதை வந்து இப்போ போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இவரை பற்றி பேசினா நம்ம பேசிக்கிட்டே போகலாம். அப்போ இருந்த அமைச்சர்கள் எப்படி, இப்போ இருக்கிற அமைச்சர்கள் எப்படி? அப்போ காமராஜர் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் கக்கனை பற்றி முழுசாக மறந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் கக்கன் காலனின்னு ஒன்று இருக்குது. அது அந்த ஏரியாவில் போய் நான் நிறைய பேர்ட்டு கேட்டுப்பட்டேன். அந்த கக்கன்னா யாருன்னே அவனுக்கு தெரியாது. அங்கே வந்து ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்காங்க கக்கன் காலனி. நம்ம இந்த கக்கனோட நினைவுனால நம்ம வந்து கட்டாயம் வந்து ஒரு எல்லாரும் சேர்ந்து அதை அவர் பற்றி நம்ம பேச ஆரம்பித்தாலே அட்லீஸ்ட் இப்போ புதுசாக கட்சிக்குள்ளே குதிக்கிறவங்க இந்த அரசியல்வாதிகள் இருக்காங்களே, விஜய் இவங்கள போலவங்க, அண்ணாமலை போலவங்க, அந்த கக்கன் மாதிரி வாழணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும். எனக்குமே அது ஒரு சிந்தனை வந்துச்சு. எல்லா அரசியல்வாதிகளும் ஏன் கக்கனை மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ரொம்ப ஏழ்மையாக இருந்தார். அந்த ஒரு அமைச்சரவையிலிருந்து அவர் எடுத்ததுக்கு அப்புறம் கூட அவர் கையில் காசு இல்லை, கொஞ்சமாக காசு வச்சுருந்தாரு. திண்டுக்கல் வரைக்கும் பஸ் டிக்கெட் எடுத்திருக்கிறாரு. பட் திண்டுக்கல் வரைக்கும் உள்ள டிக்கெட்டுக்குள்ளே காசு இல்லை அவர்கிட்ட. அதனால் திருச்சியை தாண்டி எங்கேயோ மணப்பாறையோ அங்கேயே இறங்கி அங்கேருந்து வந்து அவர் வீட்டுக்கு நடந்தான் போனார் அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. இந்த மாதிரி உள்ள அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறாங்க. திமுக உள்ள நுழைஞ்சதுலேருந்தே கருணாநிதி எடுத்த மொதல் ஸ்டெப்பு எங்கே பார்த்தாலும் ஊழலை வந்து கொண்டாரு. அதுலேருந்தே படிப்படியாக போய் அது இப்போ அளவுக்கு மீறி போயிடுச்சு. புதுசாக வந்த பிரியா மேடம் மேயர் சென்னை, அவங்களே அவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கிறாங்கிறாங்க. ஏன் பிரியா மேடம் கக்கனை பற்றி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். அந்த கக்கனுங்கிற சாப்டரே அழிச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப அவமானமாக இருக்குது. நம்ம எம்பி எம்எல்ஏ ஏதாவது வந்தால் கக்கனுக்கு தமிழ்நாட்டில் ஒரு சிலை வைக்கணும். கக்கனுக்காக சில கருணாநிதி பேரில் இருக்க சில கேடுகட்ட பேரெல்லாம் எடுத்துட்டு உண்மையாகவே கக்கனுக்கு வைக்கணும். ஏன் கேளம்பாக்கம் பேருந்து நிலையத்தையே வந்து கருணாநிதி அதில் என்ன பண்ணார், அவருக்கு 100ஆண்டு வளைவுன்னு ஏதோ போட்டிருக்காங்க. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருந்துட்டு போகணும். ஆனால் கக்கன் பேருந்து நிலையம் சென்னையில் அப்படின்னு வைக்கணும். இல்லை அவர் இருந்தது திண்டுக்கல், திண்டுக்கல், மதுரை இந்த ஏரியாவில் கக்கனுக்காக நம்ம வந்து நிறைய பேர் மாற்றி வைக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதிகளை நம்ம மறக்கிறது வந்து அது மிக மிக தவறு. மக்களாட்சியில் இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதிகள் இந்தியாவிலே கிடையாது. அம்பேத்கரை பற்றி நம்ம அவ்வளோ பேசியிருக்கோம். அம்பேத்கர் கூட ஒரு வேலை பார்த்துருக்கார். அம்பேத்கரை விட இன்னும் பல மடங்கு அதிகமாக நிறைய செஞ்சுருக்கிறாரு. அவருக்கு நம்ம வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கல. இது ஒரு தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கே ஒரு அவமானம். நான் இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு எல்லாரையும் தான் கேட்குறேன். அவங்க யாருமே இதை பற்றி எந்த இதுவும் பண்ணலை. ஜூன் 18 1908 வளர்ந்துருக்காரு. அதனால் அந்த ஜூன் 18 வந்து சிறப்பாக கொண்டாடணும். எலெக்ஷன் முடிஞ்சு கொஞ்ச நாளில் இருக்கும். அதனால் அது ஒரு முக்கியமான நாள், யாரும் மறக்கக்கூடாது. அதை நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பாக கொண்டாடணுங்கிற என்னோட ஆசை. உங்கள் கருத்தை பதிவுப்படுங்க. வாழ்க பாரதம், வளர் இளைஞர் சமுதாயம், ஒளிரட்டும் தமிழகம்.